வெல்கம் டு அன்னம்ஸ் ஹெல்த் ரெசிபீஸ். நீங்கள் தொடர்ந்து தந்த ஆதரவுக்கு நன்றி. இதே மாதிரி ஆதரவு நீங்கள் என்னைக்கும் எனக்கு தரணும். இந்த சேனலில் நான் ஹெல்த் ரிலேட்டட் ரெசிபீஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ரெசிபீஸ் ஏதாவது வேணும்னாலோ என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு வீட்லயே ஹெர்பல் சீயக்காய் பவுடர் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த சீயக்காய்க்கு தேவையான பொருட்கள், சீயக்காய் பவுடர் அரைக்க போறோம்ல, என்னென்னு பார்ப்போம். இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் இந்த சீயக்காய். இது நான் இப்போ 1/2 கிலோ அளவு வாங்கி வச்சிருக்கேன். நம்ம 1/2 கிலோ வாங்கி இதுக்கு சேர்க்க போகிற சாமான்கள் எல்லாம் 1/2 கிலோ ஆகிடும். அப்போ நம்ம அரைக்கிறச்சு 1 கிலோ கிடைக்கும். இந்த 1 கிலோ சீயக்காய் தூள் ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு 6 மாதம் வரைக்கும் நமக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல சீயக்காயாக பார்த்து வாங்கிக்கணும். நான் இன்னும் காய வைக்கலை, ஏன்னா இப்போ தீபாவளி வரப்போகுது இல்லையா, அதனால சீயக்காய் தேய்ச்சி தான் நம்ம எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். நம்ம சும்மா நாளில் குளிக்கிறோமோ இல்லையோ, தீபாவளி அன்னைக்கு கட்டாயமாக குளிப்போம். அதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இதை நல்ல வெயிலில் காய வச்சிடணும். அதை ஒடிச்சா நல்லா ஒடிக்க வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு தூள் நிறைய கிடைக்கும். இல்லாட்டி இது மிஷினில் சரியாக அரைப்படாது. இப்போ இது 1/2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். அதாவது பச்சை பயிறு. இது 100 கிராம். இது எதுக்கு வாங்குறோன்னா, கொஞ்சம் நம்ம எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்ததுன்னா, இது மாவு இல்லையா, இது அந்த எண்ணெய் எல்லாம் போக்கக்கூடியது. அதோடு இல்லாமல் இது குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால இது 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். அப்புறம் வெந்தயம், இதுவும் 100 கிராம். இது அப்படியே நுரை கொடுக்கும். அதோடு இல்லாமல் ஒரு ஜெல்லி மாதிரி நமக்கு தேய்க்கரைச்சா நல்ல வழுவழுப்பு கொடுக்கும். அதோடு இல்லாமல் இது குளிர்ச்சி தரக்கூடியதும் கூட. அதனால இதுவும் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். அப்புறம் இது நெல்லிக்காய். இது நெல்லிக்காயை வெட்டி காய போட்டு வச்சிருக்குது. இது நாட்டு மருந்து கடையிலெல்லாம் இது கிடைக்கும். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நெல்லிக்காய் நம்ம ஹேரை கண்டிஷன் பண்ணக்கூடியது. நல்ல ஹேர் கண்டிஷனராக யூஸ் ஆகும் இது. அடுத்தது கிச்சிலி கிழங்கு. இது நல்ல நம்ம சீயக்காய்க்கு வாசம் கொடுக்கக்கூடியது. இது ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கிக்கலாம். அடுத்தது இது மகிழம்பூ. இதுவும் நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம எண்ணெய் காய்ச்சறதுலாம் கூட கொஞ்சம் போடுவோம். இது கிடைச்சா போடலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இந்த மூலிகைகள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு போடணும். நிறைய போட்டுற வேண்டாம், அப்புறம் சீயக்காயோட எஃபெக்டே போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் போட்டால், இது 50 கிராம் கூட வேண்டாம், ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். ஏன்னா இது லேசாக இருக்கிறதுனால 50 கிராம்கள் நிறைய இருக்கும். அடுத்தது இது பூந்தி கொட்டை. இதுதான் மெயினான ஐட்டம் இந்த சீயக்காய்க்கு. ஏன்னா இதுதான் நுரை தரக்கூடியது. நம்ம மீரா சீயக்காய்லாம் வாங்கினோன்னா சும்மா தேய்ச்சாலே நுரை வரும். ஆனால் நம்ம சீயக்காய் அந்த மாதிரி வராது. இதை கொஞ்சம் நிறைய போட்டோம்னா அதே மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். இந்த பூந்தி கொட்டை இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். இதில் ஒரு விதை இருக்கும். இந்த மாதிரி உருண்டையாக விதை இருக்கும். இது நம்ம உடச்சி எடுத்துடணும். எடுத்துட்டா இந்த மாதிரி இந்த விதைகளை வேண்டாம், இதை தூக்கி போட்டுடலாம். இந்த தோலை மாத்திரம் நம்ம காய வச்சு அரைக்கலாம். இதுவும் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது நான் இந்த பிளேட்டில் ஒரு 4 இலை வச்சுருக்கேன். இது வேப்ப இலை. இது எதுக்கு போடுறோன்னா, நம்ம தலையில் பூச்சி, இந்த பேன், சின்ன பிள்ளைங்களா இருந்தால் பேனெல்லாம் இருக்கும் இல்லையா, இது போடுறதுனால பேனெல்லாம் வராது. அதோடு இல்லாமல் நம்ம இந்த சீயக்காய் அரைச்சி வைக்கிறோம் இல்லையா, அதுலேயும் வண்டு வராது. இது ப்ரிசர்வேட்டிவாக இந்த சீயக்காய் பவுடருக்கு யூஸ் ஆகும். இது கருவேப்பிலை. இதுவும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போதும், ரொம்ப போட வேண்டாம். இதுவும் ஹேர் கண்டிஷனரை ஆக்ட் பண்ணும். இது செம்பருத்தி பூவு. செம்பருத்தி பூவோடைய இதழ்களை காய வச்சு போட்டிருக்கேன். இது கிடைச்சா போடலாம். நான் எங்கள் வீட்டில் செடி இருக்கிறதுனால
அதில் நான் சாமிக்கு வைக்கிறச்ச காய போடுறதெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 பூ அளவு இருக்கும். இது வந்து மருதாணியும் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது, கண்டிஷ்னராக யூஸ் ஆகும் ஹேருக்கு. அதனால இதுவும் எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப போடணும்னு இல்லை, கொஞ்சம் போட்டாலே போதும். அப்புறம் ரொம்ப போட்டுட்டோன்னா சீயக்காவோட எஃபெக்ட் போயிடும். இது வந்து வெட்டி வேர், இது வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. அதோடு இல்லாமல் இந்த சீயக்காய் பவுடருக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லை கொடுக்கக்கூடியது. அதனால இதை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வாங்கி போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம தலை குளிச்சுட்டு வந்தாலே அப்படி ஹேர் நல்ல வாசத்தோடு இருக்கும். இதுவும் ஒரு சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு பிடிச்ச கைப்பிடி அளவு போட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நல்ல வெயிலில் காய வைக்கணும். அதாவது நல்ல அப்படி நம்ம கையில் பிடிச்சி ஒடிகிற அளவுக்கு எல்லாத்தையுமே ஒரு 5-6 நாள் காய வச்சுட்டு இதை வந்து ரைஸ் மில்லில் தான் வந்து அரைக்கணும். நம்ம சும்மா எல்லாம் மிக்சிலெலாம் இது அரைப்படாது. அதனால அதுவும் ரைஸ் மில்லுலேயும் இது இந்த சீயக்காய் அரைக்கிறதுக்குனே ஒரு தனி மிஷின் வச்சுருப்பான். அதில் கொடுத்து நம்ம அரைச்சி வாங்கிக்கணும். அரைச்ச பிறகு எப்படி இருக்குது தூளுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நல்ல மாடியில் நல்ல 4 நாள் காய வச்சு இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்க்கணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இதில் நமக்கு தேவையானது ஒரு 2 ஸ்பூன் வேணும்னா 2 ஸ்பூன் அளவு இதில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு தயிர் இருக்கு இல்லையா, நம்ம எல்லார் வீட்லேயும் தயிர் வச்சுருப்போம், அதையும் ஊற்றிக்கணும். தயிரோட இந்த அரிசி சாதம் வடிச்சிற கஞ்சி இருக்கும் இல்லையா, அதையும் போட்டு தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தயிரும் சேர்த்துக்கலாம், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சீயக்காய் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை தலையில் தேய்ச்சி நல்ல எண்ணெய் ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இதை தேய்ச்சி குளித்தோன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் ஹேரு. இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.